மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தார். மராட்டிய மாநிலம் புனே மாவட்டத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சிறிய ரக தனி விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் பாரமதி பகுதி அருகே தரையிறங்க முயன்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய விமானம் முழுவதுமாக தீப்பற்றியது. இன்று காலை நடந்த இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த அவரது பாதுகாவலர்கள் 2 பேர் மற்றும் விமானிகள் 2 பேர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்ததாக விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான சரத்பவாரின் அண்ணன் அனந்த்ராவ் பவாரின் மகனான அஜித் பவார் மராட்டிய துணை முதலமைச்சராக 6 முறை பதவி வைத்துள்ளார். மாநிலத்தின் நிதித்துறை, மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் அஜித் பவார் பணியாற்றி வந்தார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மகாராஷ்டிராவின் பாரமதியில் நடந்த விமான விபத்தில் அஜித் பவார் உட்பட பலர் இறந்த செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் அகால மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். அஜித் பவார் அடித்தட்டு மக்களுடன் வலுவான தொடர்பை கொண்ட ஒரு மக்கள் தலைவராக திகழ்ந்தார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நிர்வாக விஷயங்களில் அவரது புரிதலும் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அவர் கொண்டிருந்த ஆர்வமும் குறிப்பிடத்தக்கவை என்று கூறியுள்ள பிரதமர் அவரது அகால மரணம் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அஜித் பவார் ஒரு ஆற்றல் மிக்க அரசியல்வாதி என்றும் அவரது மறைவு வருத்தம் அளிப்பதாகவும் திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். So sad. No words to express the grief. Such a dynamic politician is very sorry.